தமிழகத்தில் எந்தெந்த கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளது என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகும் நிலையில் அக்கட்சி பாமக மற்றும் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. கூட்டணிக்காக பல கட்சிகள் தேமுதிகவிடம் கெஞ்சிக் கொண்டிருப்பதாக கூறுகிறார் விஜயகாந்தின் மகன் பிரபாகரன். தமிழக அரசியலில் என்னதான் நடக்கிறது? இதோ இந்த சிறப்பு பார்வையில் பார்க்கலாம். தமிழகத்தில் மெகா கூட்டணி உறுதி என அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் பாஜகவின் முரளிதர ராவ். பாஜக, பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பகிரங்கமாக தெரிவித்துள்ளார் அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம். ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே வெளிப்படையா சொல்லிடுவாங்க. இப்படியாக மெகா கூட்டணிக்கு இருவரும் கட்சிகளும் கோடிட்டு காட்டிவிட்ட நிலையில் தேமுதிக செயல்பாடுகள் இந்த கூட்டணி குறித்த சந்தேகங்களை எழுப்புகின்றன. எந்த கட்சியும் கூறுவதற்கு முன்பே அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறியது தேமுதிகவின் சுதீஷ் தான். இரண்டு முக்கியமான புள்ளிகளை தொட்டு காண்பித்தார். ஒன்று, கடந்த முறை 14 இடங்களில் போட்டியிட்டது போல இம்முறையும் கேட்போம் என கூறியது. அடுத்தது, மாநில கட்சியின் தலைமையில் அல்ல, தேசிய கட்சி தலைமையிலேயே கூட்டணி என கூறியது. இந்த நிலையில் விருகம்பாக்கத்தில் பேசிய விஜய பிரபாகரன், பல கட்சிகள் தேமுதிக கூட்டணிக்காக மறைமுகமாக காலில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். எல்லாருமே மறைமுகமா காலில் விழுந்துட்டு இருக்காங்க. தைரியமா இருங்க, மிக விரைவில் மீடியா முன்னாடி எல்லாரும் தேமுதிக நாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. விஜய பிரபாகரின் பேச்சு தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் பேச்சா அல்லது கூட்டணிக்கு அணுகும் கட்சிகளுக்கான மறைமுக செய்தியா என்கிற ஆய்வு ஒருபுறம் இருந்தாலும், திமுகவிற்கு நிகராக அதிமுகவையும் விமர்சித்து பேசுகிறார் விஜய பிரபாகரன் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். அத்துடன் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லாமல் திமுகவும் அதிமுகவும் புதிய கட்சிகள் தான் என தினகரன் கூறிய புள்ளிக்கும் வந்து நிற்கிறார். இவையெல்லாம் பாஜகவுடன் உறவு கொள்ள தயாராக இருக்கும் தேமுதிக அதிமுகவுடன் இணங்க தயாராகவில்லை என்பதையே காட்டுகிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு தம்பிதுரை போன்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பாமகவும் 2000 ரூபாய் உதவித்தொகை போன்ற விவகாரங்களை ஆதரித்து அதிமுகவுடன் நெருங்குகிறதே தவிர வெளிப்படையாக பாஜகவிற்கு பச்சை கொடி காட்டவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக பாமகவிற்கும் தேமுதிகவிற்கும் இருக்கும் பகை நாடறிந்தது. இதற்கிடையில்தான் யார் யாருக்கு எவ்வளவு சீட் என பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றன பத்திரிகைகள்.